எனக்கு ஒருத்தர் HDFC பேங்க்ல இன்சூரன்ஸ் போட்டு பர்சனல் லோன் வாங்கி தரேன்னு சொன்னாரு, இது ரியலா மேடம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா பர்சனல் லோன் வாங்கி தரேன், அதை பேஸ் பண்ணி நீங்க இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த கால் வந்தாலுமே நீங்க வந்து அது வந்து பர்சனல் லோனுக்கான ஆஃபர் கிடையாது. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் டீம்ல இருந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு பாலிசியை விற்கிறதுக்காக உங்களை ஏமாத்துறாங்க, ஃப்ராட் பண்றாங்க. ஆக்சுவலா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை விற்க முடியாம இந்த மாதிரி பர்சனல் லோன் நீட் இருக்க கஸ்டமரை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் லோன் போடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ இதை நம்பி நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30,000 பே பண்ண சொன்னாங்க, நான் ஜிபேல பண்ணிட்டேன் மேடம், ஸோ எனக்கு இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன், எனக்கு லோன் வரல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணா இப்போ அப்போன்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த் ஆக்கிட்டாங்க மேடம் அப்படின்ற மாதிரி நிறைய கால் பண்ணி கேட்குறீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது செப்பரேட் ஒரு பாலிசி. பர்சனல் லோனுக்கும் இன்சூரன்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. பர்சனல் லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோனுக்கு ஒரு லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போடுவாங்க. அந்த பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லோன் பீரியட்ல உங்களுக்கு எதனா ஆயிடுச்சு, லோன் எடுத்தவருக்கு எதனா ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லோன் அமௌண்ட் நம்ம ஃபேமிலியில இருக்கவங்க கஷ்டப்படாம பே பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த லோன் கவரேஜ் இன்சூரன்ஸ் வந்து போடுவாங்க. அது வந்து உங்க லோன் அமௌண்ட்ல டிடெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர, முன்கூட்டியே உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுங்க, நாங்க அதுக்கப்புறம் லோன் அமௌண்ட் கிரெடிட் பண்றோன்ற மாதிரி எந்த ஒரு பேங்க்லயுமே அந்த மாதிரி ஒரு பாலிசியே கிடையாது. ஸோ இதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஒரு பேங்க்ல இருந்து கால் வருது, இல்ல ஒரு நான் பேங்கிங்ல இருந்து அந்த மாதிரி ஒரு கால் வருது அப்படின்னா அதோட நியர்பை பிரான்ச் எங்க இருக்கு அப்படின்றத கேட்டுட்டு அங்க போயிட்டு டைரக்டா ஒரு முறை இந்த மாதிரி எனக்கு கால் வந்தது, இந்த நம்பர்ல இருந்து எனக்கு லோன் வந்து இந்த மாதிரி 5 lakhs தரேன்றாங்க, எனக்கு இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து 15,000 கட்ட சொல்றாங்க அப்படின்றத நேரா போய் ஒரு முறை விசாரிச்சுட்டு அவங்க ஆமா அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீங்க வந்து பே பண்ணுங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் விற்கிற டீம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பர்சனல் லோன் நீட் இருக்க கஸ்டமர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், அப்புறம் சின்னதா இப்பதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்க, அதுக்கப்புறம் சிபில் டிஃபால்டர், இந்த மாதிரி இருக்கவங்களை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆசை காட்டி இன்சூரன்ஸ் பிரீமியமா போட்டுறாங்க. இது தெரியாம நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே ப்ராப்ளம், இந்த லோன் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு இந்த பிரீமியம் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு லோன் வரும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் லோன் வர போறது இல்ல, போனது இன்சூரன்ஸ் அமௌண்ட் போயிட போகுது. சோ மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டுட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த இன்சூரன்ஸோட காப்பி எல்லாம் உங்களுக்கு வந்து மெயிலே வந்துடும், வாட்ஸ்அப்லயே வந்துடும். அது எங்க நியர்பை பிரான்ச் இருக்குன்னு கேட்டு 7 டேஸ்க்குள்ள போய் அந்த பிரீமியம் அமௌண்ட்டை நீங்க கேன்சல் பண்ணிடுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு போன அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் அது உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். லோன் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. சோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க.